நெருங்கும் கிளைமாக்ஸ். ரகசிய இடத்தில் கமேனி குறிவைத்த அமெரிக்கா. வாங்க பார்க்கலாம். அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே மோதல் அதிகரிச்சிருக்கு. ஈரானை நோக்கி அமெரிக்கா போர்க்கப்பல்கள், போர் விமானங்களை நிலைநிறுத்தியிருக்கு. எப்போ வேண்டுமானாலும் ஈரான் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தலாம் அப்படிங்கிற பதற்றம் நிலவி வருது. இதனால பாதுகாப்பு கருதி ஈரான் உச்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனி சுரங்கத்துக்குள்ள பதுங்கியுள்ளதா பரபரப்பான தகவலும் வெளியாகிருக்கு. ஈரான்ல தற்போது கடும் பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டிருக்கு. அத்தியாவசிய பொருட்களோட விலைவாசி கிடுகிடுவென அதிகரிச்சிருக்கு. பொதுமக்கள் போராட்டம் நடத்தி வராங்க. இதற்கு அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்போ போராட்டத்தை அரசு முடக்கக்கூடாது, போராட்டக்காரர்களை தூக்கிலையும் போடக்கூடாது, மீறினீங்க அப்படின்னா அமெரிக்கா தலையீடு செய்யும், ஈரானை தாக்கவும் தயங்க மாட்டோம் அப்படின்னு பகிரங்கமா அறிவிச்சாரு. மேலும் அமெரிக்கா எப்போது வேண்டுமானாலும் ஈரானை தாக்கலாம் அப்படிங்கிற நிலையும் இருந்து வருது. இதற்கு ஏற்ப அமெரிக்கா தனது போர்க்கப்பல்கள் மற்றும் போர் விமானங்களை ஈரானை சுற்றிய இடங்களில் நிலைநிறுத்தியிருக்கு. மேலும் மத்திய கிழக்கு நாடுகளில் உள்ள ராணுவ விமானப்படை தளங்களில் வான்வெளி பாதுகாப்பு மற்றும் ஏவுகணை தாக்குதல்களுக்கான அமைப்புகளை அமெரிக்கா பலப்படுத்தியிருக்கு. இதனால ஈரான் நடுங்கி இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதே வேளையில் அமெரிக்காவிற்கு பதிலடி கொடுக்கப்படும் அப்படின்னு ஈரான் தெரிவித்து உஷாராகியிருக்கு. இதற்கிடையே தான் அமெரிக்கா தாக்கினால் ஈரான் உச்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனியை குறிவைத்து தாக்கலாம் அப்படின்னு அந்த நாட்டின் உளவுத்துறை கணிச்சிருக்கு. இதனால பாதுகாப்பு கருதி அயதுல்லா அலி கமேனி சுரங்கத்துக்குள்ள பதுங்கியிருக்காரு. அயதுல்லா அலி கமேனி தற்போது பதுங்கியுள்ள சுரங்கம் ஈரான்ல பூமிக்கு அடியில் உள்ள பாதுகாப்பான சுரங்கங்கள்ல மிக முக்கியமானது. இந்த சுரங்கம் எத்தகைய தாக்குதலையும் தாங்கும் திறன் கொண்டு அமைக்கப்பட்டிருக்கு. சமீபத்தில் மேலும் பலப்படுத்தப்பட்டிருக்கு. இந்த சுரங்கத்திலிருந்து அடுத்தடுத்து வெளியேற பூமிக்கடியில் பல வழிபாதைகளும் உள்ளதாக கூறப்படுது. இதனால தற்போது அயதுல்லா அலி கமேனியின் அலுவலகத்தில் அவரது 3வது மகன் மசூத் அமர்ந்து முக்கிய நிர்வாக முடிவுகளை எடுத்து வராரு. ஈரான் அதிகாரிகள் மசூத்தை தான் தொடர்பு கொண்டு முக்கிய முடிவுகளை எடுத்து வராங்க. அமெரிக்காவிற்கு பயந்து ஈரான் உச்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனி சுரங்கத்துக்குள்ள பதுங்குவது இது முதல் முறை அல்ல. கடந்த ஆண்டு ஈரான் அணு ஆயுதம் தயாரிப்பதாக இஸ்ரேலும் அமெரிக்காவும் குற்றம் சாட்டுச்சு. இஸ்ரேல் ஈரானை தாக்கிய பிறகு அந்த நாட்டுக்கு ஆதரவாக அமெரிக்காவின் போர் விமானங்கள் ஈரானில் உள்ள 3 அணுசக்தி நிலையங்கள் மீது குண்டு வீசி சென்றுச்சு. இந்த சமயத்தில் ஈரான் உச்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனி சுரங்கத்துக்குள்ள பதுங்கி இருந்தார் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க ஒன்றாக பார்க்கப்படுது. இந்த நிலையில் மீண்டும் உலக அளவில் பதற்றத்தை ஏற்படுத்தும் அளவுக்கு அமெரிக்கா அடுத்த கட்ட நடவடிக்கை இருக்குமோ அப்படிங்கிற அச்சமும் ஏற்பட்டிருக்கிறது.